ஹாய். ஸோ இந்த வீடியோவில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக் பார்க்கலாம். லெக்சிக்கல். சரிங்களா? ஸோ லெக்சிக்கல் என்வரான்மெண்ட். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஸோ லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் டைப் ஸ்பெசிஃபிகேஷன் டைப் இஸ் டு ஃபார் ஐடென்டிஃபைஸ் டு ஸ்பெசிஃபிக் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் வந்து. ஸோ நீங்கள் இந்த நேம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறவங்களா இருந்தால் ஸோ லெக்சிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ லெக்சிக்கல் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா ஸோ லெக்சிக்கல் ஸ்கோப். ஸோ லெக்சிக்கல் ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து ஃபங்க்ஷன் வெளியே ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷனில் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டா அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் ஸ்கோப்னு வந்து சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த பழைய கோட் எடுத்துக்கலாம். ஸோ லெக்சிக்கலில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ வந்து இதை சேம் மை நேம் கால் பண்ணனா ஸோ இதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஃபைண்ட் மை நேம், ஸோ இதை கால் பண்ணனா எனக்கு வந்து பிரிண்ட் நேம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டே போகும். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஃபைண்ட் மை நேம். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை இதில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஏன்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எதாவது காமிக்குமா? அப்போ இன்டெப்தா வந்து போய் பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் குளோபலா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ல. ஸோ இந்த ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணோம், ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து தனியாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் வந்து பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் மை நேமுக்கு வந்து நம்ம மூன் வச்சுக்கலாம். ஸோ ஃபைண்ட் மை நேமுக்கு வந்து மார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளானட் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் மை நேமுக்கு வீனஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த என்வரான்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த குளோபலில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் எதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ என்கிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த லெக்சிக்கல் என்வரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸ் இருக்கு. ஒன்று வந்து கிரியேஷன் ஃபேஸ், ஒன்று வந்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். ஸோ கிரியேஷன் ஃபேஸில் என்ன பண்ணோம், இந்த குளோபல் இப்போ இது எக்ஸிக்யூஷன் வந்தவொடனே இந்த மாதிரி எர்த்துன்னு வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி சேம் மை நேமில் மூணு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபைண்ட் மை நேம் வந்து மாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணவொடனே ஸோ நான் இப்போ நான் குளோபல் வந்து சேம் மை நேம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து பிரிண்ட் மை நேமில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் என்னோட நேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் மை நேமில் வந்து ஃபைண்ட் மை நேமுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபைண்ட் மை நேமில் இருந்து சேம் மை நேமுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக வந்து குளோபலுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த கோட் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு தனியாக ஒரு லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் கிரியேட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சிக்கல் என்வரான்மெண்ட்டோடைய பவர். ஸோ இது வந்து எப்படி கிரியேட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்மா ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு லெக்சிக்கல் வந்து கொஞ்சம் குழம்பும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து புரியாது. ஸோ உங்களுக்கு வந்து லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து இது புரியாது. ஸோ இன்கேஸ் வந்து நிறைய ப்ரோக்ராமிங் பண்ணவங்களுக்கே வந்து இந்த லெக்சிக்கல் என்வரான்மெண்ட்லாம் வந்து அவங்க அவ்வளோவா கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம இன்டெப்த்தாக போகிறதுனால இதை பற்றிலாம் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை பற்றிலாம் வந்து நம்ம இந்த மாடியூல் ஸோ அந்த மாதிரி செக்ஷனில் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து லெக்சிக்கல் என்வரான்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இன்டெப்த்தாக வந்து நம்ம இந்த கோடிங் எல்லாம் பண்ணும்போது அப்போது நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து லெக்சிக்கல் என்வரான்மெண்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லெக்சிக்கலில் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது, கிரியேஷன் ஃபேஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இன்னும் கூட நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து இதிலே வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ டீபக்கிங்கில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா
லெக்சிக்கல் என்வரன்மெண்ட். ஸோ குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட்ல வந்து ஒரு லெக்சிக்கல் என்வரன்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் லெக்சிக்கல் என்வரன்மெண்ட் இன்னொன்று கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸிகியூஷன் கான்டெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் செகண்ட் எக்ஸிகியூஷன் கான்டெக்ட்னு கிரியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் என்வரன்மெண்ட் குளோபல்ல ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, இதுல ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3 வந்து கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ரிட்டர்ன் நவீன்குமார்னு பார்த்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மை நேம்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்து ஃபைண்ட் மை நேம்ல வந்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் மை நேம்ல எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன கன்சோலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட நேம் வந்து இருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் என்வாயன்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து போக போக இன்னும் டெக்னிக்கலாக வந்து நல்லா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.